இந்த வீடியோல நம்ம ஒரு பெர்மனன்ட் ஜாப பத்தின டீட்டெயில்ஸ் தான் பார்க்குறோம். இந்த கம்பெனி எத்தன வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க? எப்படி அப்ளை பண்ணலாம்? அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ் எவ்வளோ? எங்க எக்ஸாம்ஸ் நடக்கும்? என்னென்ன மாதிரியான டெஸ்ட்லாம் இருக்கும்? அதனோட சிலபஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பத்தியும் ஒன் பை ஒன்னா பார்த்துரலாம். ஃபர்ஸ்ட்டு ஏஏஐ, அதாவது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இந்த கம்பெனி வந்து ஒரு பப்ளிக் செக்டார் கம்பெனி தான். ஸோ இங்க என்ன மாதிரியான போஸ்டிங்க்கு வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கங்கிற டீட்டெயில்ஸ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இத வந்து நம்ம ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுல மொத்தமா 3 விதமான போஸ்டிங் இருக்கு. 3மே வந்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் லெவல்ல. ஃபர்ஸ்ட்டு ஃபயர் சர்வீஸ்க்கு வந்து 13 வேகன்சி இருக்கு. ஹியூமன் ரிசோர்ஸ்ல வந்து 66 வேகன்சி இருக்கு. அஃபிஷியல் லாங்குவேஜ்ல வந்து 4 வேகன்சிஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து கேஸ்ட் வைஸ் வந்து பிரிச்சு குடுத்துருக்காங்க. ஸோ டிசபிலிட்டி இருக்கிறவங்களுக்குமே வந்து ஒரு 3 வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல என்னென்ன மாதிரியான டிசபிலிட்டின்னு சொல்லி அவங்களே இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அத பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸுமே இங்க குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபயர் சர்வீஸ்க்கு பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங். அதாவது இன்ஜினியரிங்ல வந்து ஃபயர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம். ஸோ இந்த டிகிரி படிச்சவங்க வந்து ஃபயர் சர்வீஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணலாம். எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸுமே தேவையில்ல. ஸோ ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஹியூமன் ரிசோர்ஸஸ்க்கு என்ன என்ன டிகிரி முடிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எம்பிஏ முடிச்சிருக்கணும். அப்படி இல்லன்னா 2 வருஷத்துக்கு அதுக்கு ஈக்குவலான ஒரு டிகிரிய முடிச்சிருக்கணும். ஸோ அதாவது எம்பிஏக்கு ஈக்குவலன்ட்டான இருக்கிற இந்த டிகிரி ஸோ இதில வந்து நம்ம கிராஜுவேட் பண்ணியிருக்கணும். ஸோ இதுக்குமே வந்து எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸுமே தேவையில்ல. ஸோ நம்ம டைரக்ட்டா அப்ளை பண்ணலாம். ஸோ லாஸ்ட்டா வந்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அஃபிஷியல் லாங்குவேஜ். ஸோ லாங்குவேஜ் சம்மந்தப்பட்டு நம்ம வந்து படிச்சிருந்திருக்கணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் கிராஜுவேஷன் இன் ஹிந்தி ஆர் இன் இங்கிலீஷ். ஸோ இந்த 2 லாங்குவேஜ்ல வந்து நம்ம போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருந்தா, இந்த ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ வித் மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்தது ஏஜ் லிமிட் அண்ட் ரிலாக்சேஷன பத்தி பார்த்துரலாம். ஃபர்ஸ்ட்டு ஏஜ் லிமிட்ன்னு பார்த்தீங்கன்னா, 18/3/2025. ஸோ இந்த தேதிக்குள்ள உங்களுக்கு 27 வயசுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்சேஷன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்டிக்கு 5 வருஷமும், ஓபிசிக்கு 3 வருஷமும், பிடபிள்யூபிடிக்கு 10 வருஷம் வரைக்கும் நம்ம ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் குடுக்குறாங்க. அடுத்தது வந்து அப்ளிகேஷன் டேட்ட பார்க்கலாம். ஸோ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்பன்னு பார்த்தீங்கன்னா, 17/2/2025 அன்னைக்கு தான் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அன்னைக்கு தான் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. அன்னிலருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் லாஸ்ட் டேட்ன்னு பார்த்தீங்கன்னா, 18/3/2025. ஸோ எக்ஸாம் டேட் எல்லாம் வந்து அவங்களோட வெப்சைட்லயே வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ சேலரிய பொறுத்தவரைக்கும் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் குரூப் பி போஸ்டிங் தான் இது. லெவல் 1க்கு நியர் டூ 40,000 சொல்லியிருக்காங்க. ஸோ இது இல்லாம இன்னும் அடிஷனல் பார்த்தீங்கன்னா, அலவன்ஸ், சிபிஎஃப் கிராட்டிட்யூட், சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ் இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே சேர்த்து உங்களுக்கு அப்ராக்ஸிமேட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துல உங்களுக்கு 13,00,000 சேலரி இருக்குங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த எக்ஸாமுக்கான முக்கியமான விஷயங்கள பார்த்துரலாம். ஸோ இந்தியன்ஸ் வந்து எல்லாருமே வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ அடுத்தது இந்த 18/3/2025க்குள்ள உங்களோட வயசு 27க்குள்ள இருக்கணும். ஸோ இந்த டேட் ஸோ அதுதான் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இல்லாம வந்து அடுத்தது ஓபிசி சர்டிஃபிகேட். ஸோ அதாவது கரண்ட்டா எப்ப வாங்கியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, 2024லருந்து 2025 அதுவுமே வந்து 31/3/2025 இதுக்கு முன்னாடி நம்ம வாங்கியிருந்திருக்கணும். அடுத்த முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரே கேண்டிடேட் வந்து மல்டிபிள் நம்பர் ஆஃப் போஸ்டிங்க்கு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணலாங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நமக்கு தெரியும் இது வந்து ஒரு ஆன்லைன் பேஸ்ட் எக்ஸாம்ஸ் தான். இதுல வந்து எந்த விதமான நெகட்டிவ் மார்க்ஸுமே கிடையாது. ஸோ இதுல வந்து குறிப்பா உங்களுக்கு ஃபயர் சர்வீஸ்க்கு நம்ம அப்ளை பண்றவங்களா இருந்தோம்னா, நமக்கு வந்து பிசிக்கல் மெஷர்மென்ட் டெஸ்ட்ன்னு வைப்பாங்க. அடிஷனலா வந்து டிரைவிங் டெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ ரன்னிங், வெயிட் லிஃப்டிங் இந்த மாதிரி. ஸோ நம்ம வந்து ஃபிட்னஸா இருக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த டெஸ்டிங்லாம் இருக்கும். ஸோ நீங்க எக்ஸாம் எழுதி ஷார்ட் லிஸ்ட் ஆனா மட்டும் தான் உங்களுக்கு வந்து இந்த பிசிக்கல் டெஸ்ட்டும், டிரைவிங் டெஸ்ட்டுமே இருக்கும். ஸோ இந்த எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 1000. ஸோ அதுவே எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ்க்கு எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. ஸோ அடுத்தது ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸாம்ஸ் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸ். இந்தியாக்குள்ள எங்க வேணாலுமே நடக்கும். சென்டர் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா, அத எந்த விதமான சேஞ்சஸும் நம்மளால பண்ண முடியாது. ஸோ போஸ்டிங்குமே வந்து எங்க வேணாலுமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதையுமே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும்.
ஸோ இதுதான் வந்து சிலபஸ். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபயர் சர்வீஸ்க்கான சிலபஸ். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்ட் ஏ, பார்ட் பி. வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 2த்துக்குமே வந்து 50, 50% குடுத்துருக்காங்க. பார்ட் ஏல வந்து ஜெனரல் நாலேட்ஜ், ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், ஜெனரல் ஆப்டிட்யூட், இங்கிலீஷ். ஸோ பார்ட் பில வந்து கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் குடுத்துருப்பாங்கல்ல. ஸோ பிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி அது சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க படிச்சதுக்கான டிகிரிக்கும் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸுமே இருக்கும். ஃபைனலா இந்த ஜாப பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்ல இருக்கு. இதனோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. இதுல வந்து எந்த சைஸ் ஃபோட்டோ இருக்கணும், எ எவ்ளோ அமௌண்ட் பே பண்ணணும், ஸோ எப்படி பே பண்ணணும், என்ன மாதிரியான ப்ரூஃப் குடுக்கணும், இது எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அழகா கிளீனா இருக்கு. ஸோ பொறுமையா படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. ஸோ 83 போஸ்டிங்ஸ் தான். சேலரி வைஸ் பார்த்தாலுமே வந்து இது ஒரு நல்ல ஜாப் தான். ஏன்னா, ஒரு வருஷத்துக்கே வந்து 13,00,000னா அப்ப மாசத்துக்கு வந்து நியர்லி 70 டூ 90,000 சேலரியா மினிமம் சேலரியா இருக்கும். ஸ்டார்ட்டிங்லயே வந்து அவ்ளோ சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஒரு நல்ல ஜாப் தான். பிளஸ் வுமன்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ. ஸோ அப்ளை பண்ணி எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அடுத்த வீடியோல வேற ஒரு ஜாப பத்தின டீட்டெயில்ஸ பார்க்கலாம்.